உலகெங்கும் உள்ள காஸ்மோ வியூ நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் வித்யா கார்த்திக். இந்த எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ் புத்தாண்டு ராசி பலன். ஒவ்வொரு ராசிக்காரர்களுக்கும் இந்த புத்தாண்டு எப்படியெல்லாம் இருக்க போகுது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ண போகுது, கிட்டத்தட்ட 4 கிரக பயிற்சி நடக்க போகுதுன்னு சொல்கிறாங்க. அதெல்லாம் எனக்கு பாசிட்டிவாக இருக்குமா நெகட்டிவாக இருக்குமா? ஆல்ரெடி யூடியூப்பை பார்த்து எல்லாரும் தெரிஞ்சிருப்பீங்க. இந்த தமிழ் புத்தாண்டு எனக்கு என்ன வழாம் கொடுக்க போகிறது அப்படின்றத ஒவ்வொரு ராசியாக பார்ப்போம். தன்னுடைய மதிநுட்பத்தால் அனைவரையும் வசீகரிக்கக்கூடிய மிதுன ராசி நேயர்களே, இந்த தடவை மேன்மை பொருந்தி மிதுன ராசி நேயர்களேன்னு சொல்லிக்கலாமா? யூஸ்வலி நான் அது மேஷத்துக்கு தான் சொல்லுவேன். இந்த தடவை ரிஷபத்துக்கு சொல்லாமல் மிதுனத்துக்கு சொல்கிறேன். அப்படின்னா தேவைப்படுதா அப்படின்னா தேவை தான் படுது. என்னமோ சனி 10ல் வரப்போகுதுன்றாங்க, குரு தலைக்கு மேலே வரப்போகுதுன்றாங்க. போன தடவை கேட்டேனே ரிஷபராசிக்காரங்கிட்ட, குரு தலைக்கு மேலே ஒன்றும் பெருசாக செய்யலையாமே, நீங்கள் ஏதோ சொல்லிட்டீங்களாமே. இப்படியெல்லாம் கால்குலேஷன் பண்ணி யூஸ்வலி முதல்னாலே கால்குலேஷன் தான். ஸோ இப்படிலாம் கால்குலேஷன் பண்ணி எனக்கு குரு வரும்போது என்னெல்லாம் பண்ணணும்னு ஜோசியக்காரங்களுக்கு முன்னாடியே கணக்கு போட்டு, இது இப்படி தான் ஆக போதா அப்படின்னு சொல்லிட்டு, அடுத்து 2027 வருஷம் நான் என்ன பண்ணணும், என்ன லோன் வாங்கணும்னு சொல்லி அழகாக பிளான் போட்டு இப்பயே வச்சிருக்கக்கூடிய என் மேன்மை மிகுந்த மிதுன ராசிக்காரர்கள். யூஸ்வலி மிதுனம் அப்படின்னாலே புதனுடைய ஆகச்சிறந்த ஆளுமை பொருந்திய வீடு இல்லையா? எப்பயுமே பிளானிங் அதை தாண்டி வேற ஒண்ணுமே தெரியாது. அது யாரா இருந்தாலும் சரி, அது திருவாதிரையா இருந்தாலும் சரி, அது புனர்பூசமா இருந்தாலும் சரி, மிருகசீடமா இருந்தாலும் சரி, பிளான் பண்ணா பக்காவா பண்ணும். இப்படிதான் பண்ணும். நான் 2025 உட்காந்து 2048 பத்தி யோசிக்கிறாங்க ஒரு ஆள் அப்படின்னா, கண்டிப்பாக அந்த இடத்துல மிதுனம் இயங்கிட்டு இருக்கு, இல்ல கண்ணி இயங்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படிதான் காரணம். ஸோ இந்த தடவை உங்களோட வீட்டுக்கே குரு வரப்போகிறார். அதுவும் சுபகிரகம், முழுமை பொருந்திய சுபதிரம் நம்ம மேலே விழும்போது என்ன ஆகும்னா, நம்ம மேலே ஒரு லைட் அடித்தா எப்படி இருக்கும்? நல்லா இருக்கிற லைட் மேலே ஒரு லைட் அடிக்கும் போது எப்படி இருக்கும்னா, அந்த வெளிச்சத்தில் நம்ம ஜொலிப்போம் இல்லையா? நம்ம இயற்கையாகவே ஜொலிப்போன்றது வேற, அந்த வெளிச்சத்தில் ஜொலிப்போம். இல்லை ரொம்ப இருட்டாக இருக்கும்போது நம்மக்கிட்ட ஒரு விளக்கு கிடைச்சா நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ஆன்ம அழகு அதிகரிக்கும். அப்போ இந்த தடவை மிதுன ராசிக்காரர்களுக்கு என்ன ஆக போகுதுன்னா, ஆன்ம அழகு அதிகரிக்க போகிறது. எக்ஸ்ட்ராடினரியாக இருக்க போகுதுங்க. கிட்டத்தட்ட முதல் ஒரு 3 மாதங்கள்லாம் அவங்க காட்டில் மழை தான். என்னதான் விரைய குருவாக இருந்தாலுமே விரைய குரு அப்படியே டிரான்ஸ்ட் ஆகி என்ன பண்ண போறாரு அப்படின்னா, உங்ககிட்ட வரப்போறாரு. குரு உட்காரும் போது என்ன ஆகும் அப்படின்னா, பயங்கரமான மதிநுட்பம் இருக்கிறது. ஏற்கனவே நம்மலாம் 1க்கு 4 பிளான் ஏ, பிளான் பி, பிளான் இசட் வரைக்கும் போட்டு வச்சிருப்போம். பத்தாவது குரு மல்டிபிளான பிளானட் வேறு, அவர் இன்னும் மல்டிபிளாக தூண்ட போறாரு. அப்படின்ற போது இந்த தடவை இந்த வேலை பார்ப்போமா, அந்த வேலை பார்ப்போமா, அதை பண்ணுவோமா, இதை பண்ணுவோமான்ற மாதிரி கொஞ்சம் குருன்னு இயங்க போறீங்க. நம்ம சின்ன வயசுலாம் பார்த்துருப்போம்ல, ஒரு பொம்மை இருக்கும், அதுக்கு கீ கொடுத்து அது கீ கொடுக்குற வரைக்கும் டம்னு அடிச்சுட்டே இருக்குமே, அந்த மாதிரி இந்த தடவை மிதுன ராசிக்காரர்களுக்கு குரு இயங்கி ஒரு வருஷம் டம்னு அடிச்சுட்டே இருக்க போகிறது. இதில் தலையில். ஏன்னா 1, 5, 7, 9ஆம் இடங்கள் இயங்க போகிறது. அப்போ 5ஆம் இடம்னாலே சிந்தனை, 5ஆம் இடம்னாலே காதல், 5ஆம் இடம்னாலே கனிவு, 5ஆம் இடமே பெயர் புகழ், 5ஆம் இடம்னா இறையருள், நிறைய இருக்குங்க 5ஆம் இடத்துக்கு. அப்போ கிட்டத்தட்ட உங்களுடைய இதுவரைக்கும் எந்த சாமியாவது கண்ணு திறக்காதான்னு வேண்டிட்டு இருந்த அத்துணை மிதுன ராசிக்காரங்களுக்கும் எல்லா சாமியும் கண்ணு திறக்க போகுது. உங்களுடைய குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த அருள் அப்படின்றது மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்க போகுது. நிறைய டிராவல் பண்ண போறீங்களோ? மே மாதம் ஜூன் மாதம்லாம் நல்லா எழுதி வச்சுக்கோங்க. நிறைய மிதுன ராசிக்காரங்க கண்டிப்பாக ஃபாரின் டிராவல் போகிறதுக்கான முகாந்திரங்கள் 100 விழுக்காடுகள். இல்லை ஃபாரின்ல இருக்கவங்க இங்கே வர போறாங்க. ஒன்றா நீங்க போறீங்க, இல்லை ஃபாரின்ல இருக்கவங்க இங்கே வர போறாங்க. இது வரைக்கும் வேலை பார்த்துட்டு இருந்தவங்களாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல ஓட போறீங்க. இல்லை இது வரைக்கும் ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல உட்காந்துக்கிட்டு வீட்டுக்கும் வேலை செஞ்சுட்டு ஆஃபீஸ்க்கும் வேலை செஞ்சுட்டு இருந்த என் இனிய நண்பர்களாக என்ன பண்ண போறீங்க? ஆஃபீஸை நோக்கி ஓடி வீட்டிலேருந்து எஸ்கேப் ஆக போறீங்க. ஸோ இப்படி இருந்தால் அப்படியா போகுது, அப்படி இருந்தால் அப்படியா போகுது. ஏன் அப்படின்னா 10ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய கர்மஸ்தானத்தில் சனி வருகிறார். 10ல் சனி வந்தால் என்ன ஆகும் அப்படின்னா, கர்மிக்கலாக நீங்கள் என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான ஒரு அக்கௌண்ட்ஸ் ஆடிட்டிங் நடக்க போகுது. இவ்வளோ நல்லது பண்ணியிருக்கானா, ஓகே இதை கொடுப்போம், இவ்வளோ கெட்டது பண்ணியிருக்கானா, இவ்வளோ கொடுப்போம் அப்படின்ற மாதிரி சீர்தூக்கி பார்த்து உங்களுடைய கர்மம் அங்கே பைசில் செய்யப்பட போகிறது. யார் மூலமாக? சனியின் மூலமாக. இது நம்பலை அப்படின்றதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய கர்மஸ்தானம், 10ஆம் இடம் 10ல் சனி வந்தால் என்னமோ ஆயிடுமாமே அப்படின்னா, யூஸ்வலாக ஒரு கோட் இருக்கு, 10ல் குரு பதவி பறிப்போகும், 10ல் சனி பதவி நாசம். இதெல்லாமே யூஸ்வல் கோட்டு தான். நடக்குமா அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி ஆல்ரெடி நம்ம ஏதாவது யாருக்காவது கெடுதல் பண்ணி யார் வேலையாவது போக வச்சிருந்தோம்னா, கண்டிப்பாக சனி என்ன பண்ணுவார்? நீ அப்போ பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வேலையை போகப்பாரு. நம்ம யாருக்குமே எதுவுமே பண்ணல, நம்மளே வேலை கிடைக்காம திண்டாடிட்டு இருக்கோம் அப்படின்னா, சனி இந்தானே வேலை கொடுக்க போறாரு. ஸோ அப்போ வேலையில் ஒரு மாற்றம் அப்படின்றது 100க்கு 150 விழுக்காடு கண்டிப்பாக மிதுன ராசிக்காரங்களுக்கு இருக்கு.
அப்போ இது வரைக்கும் வேலை பார்க்குற இடத்துல இருந்து வேற ப்ரமோஷன் கிடைச்சி வேற இடத்துக்கு போகிறது, இல்லை வேலை பார்க்குற இடத்த விட்டுட்டு நான் ஒரு சொந்த தொழில் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரியான ஒரு முயற்சியோட போகுதல், வீட்டில் உட்காந்துட்டு எக்ஸ்ட்ரா இன்கம் கிடைக்கிற மாதிரியான நான் வேற வேலை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரியான தாட் ப்ராசஸ்க்குள்ளே போகிறது, இது எல்லாமே நடக்க போகுது. அப்போ என்ன ஆகுதுன்னா, குருனாலே மல்டிபிள் நான் சொன்னேன்ல, பத்தாவதுக்கு புதனோட வீட்டில் வந்து குரு உட்காந்துருக்காரு, அது மூளை சார்ந்த இடத்துல ஒரு லைட் அடிக்க போகுது அப்படின்னா நிறைய மிதுன ராசிக்காரங்க எனக்கு தெரிஞ்சு கலைத்துறையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கேமராலாம் பிடிக்கக்கூடிய மிதுன ராசிக்காரங்களா இருந்தால் ஒன்றுக்கு ஒரு 4-5 கேமரா வாங்கி வச்சு அதன் மூலமாக வியாபாரத்தை பெருக்க போகிறீர்கள். ஓகே, நீங்கள் வாத்தியாரா இருக்கீங்க அப்படின்னா நிறைய டியூஷன் சென்டர்லாம் போட்டு அதன் மூலமாக காசு வரப்போகுது. ஓகே, அப்போ வேலை அப்படின்ற இடத்தில் எக்ஸ்ட்ரா வேலை கிடைக்க போகுது. நம்ம பாசிட்டிவாகவே எடுத்துப்போமே, நம்ம எதுக்கு பிளானட்டை போய் நெகட்டிவாக சொல்லிக்கிட்டு. ஏன்னா இந்த நெகட்டிவாக பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஏன்னா சனியே வந்து பாசிட்டிவாக தான் உட்காந்துருக்காங்க. யார் வீட்டில் உட்காந்துருக்காரு? குரு வீட்டில் தான் உட்காந்துருக்காரு. ஸோ கேந்திரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் சனி, இந்த பக்கம் குரு, சூப்பருங்க. மிதுன ராசிக்காரங்களுக்கு ஒன்றும் கவலைப்படுற ஒன்றுமே இல்லை. எனக்கு தெரிஞ்சு ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கும் போதே வந்து நீச்ச பங்கத்தில் இருக்கீங்க. இந்த பக்கம் மேஷராசிக்காரங்களாவது பாவம், அங்கே போய் செவ்வாய் நீச்சமாக தான் ஆயிட்டாரு. அவங்களுக்கே சூப்பராக இருக்குன்ற போது நீச்ச பங்கமான நம்மளுக்கு எப்படி இருக்கும்? ரொம்ப நல்லா தான் இருக்க போகுது. எதில் கவனம்? கண்டிப்பாக தொண்டை சம்மந்தப்பட்ட இடத்துல கவனம், கணுக்காலில் கவனம், அடி வயிற்றுல கவனம். திரும்ப அப்படியே என்ன பண்ண போறாருன்னா, குரு ஆகஸ்ட் செப்டம்பருக்கு அப்புறம் கீழே கடகத்தில் வந்து வக்ரமாகி திரும்ப வக்ரகதியாகி மேலே போயிட்டு இப்படி ரிங்க ரோசஸ் விளையாட போறாரு இந்த தடவை. அப்போ அப்படிலாம் பார்த்தோம் அப்படின்னா மிதுன ராசிக்காரர்களுக்கு ஜூலை மாதம் ஓகே, ஆகஸ்ட் செப்டம்பர் அக்டோபர்லாம் கொஞ்சம் வயிறு பார்த்துக்கணும். ஏன்னா அங்கேருந்து ராகுவுடைய பார்வை வேற விட போகிறது அப்படின்றனால வயிறு சம்மந்தப்பட்ட இடம், கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை வர்றதுக்கெலாம் வாய்ப்பு இருக்குது. அதில் கொஞ்சம் கவனம். கொஞ்சம் மூச்சு விடுறதுல பிரச்சனை, இன்னும் சொல்லப்போனால் ஸ்பௌஸுக்கெலாம் கை தூக்குறது, முதுகு பேக் பெயின், இது மூத்த பையனுக்கு கொஞ்சம் மூச்சு விடுறதுல ப்ராப்ளம் வர்றது, 2வது பையனுக்கு கண் சம்மந்தப்பட்ட பிரச்சனை, அப்படின்ற மாதிரி சும்மா வீட்டில் நானும் தான் இருக்கேன் அப்படின்ற மாதிரி மருத்துவ செலவு வைப்பதற்கு கொஞ்சம் ராகுவும் கேதுவும் உங்களை இண்டிகேட் பண்ணுவாங்க. அதனால அதிலே கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஸோ அப்போ போகிற இடத்துல, ஃபுட்டு சாப்பிட்ற இடத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ராசிக்காரங்களாக இந்த தடவை யார் இருக்கீங்க? முதல் ராசிக்காரங்க. எப்போ? ஜூலை ஆகஸ்ட் முதல் 3 மாதம் நம்ம என்ன வேணால் சாப்பிட்டுக்கலாம், எங்கே வேணால் ட்ரிப் அடிச்சுக்கலாம், அதை பற்றி ஒன்றும் கவலை இல்லை. ஆனால் தொற்று நோய்களிடம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டும். கொஞ்சம் மாஸ்க்லாம் போட்டு போங்க. ஏன்னா நான் சொன்ன மாதிரி குருனாலே மல்டிபிள் தானே. அவர் வந்து உட்காந்து என்ன பண்ணுவார், எல்லாருக்கும் வந்து தொண்டை வலியை மட்டும் கொடுத்தாருன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து கோல்டு, ஃபீவரு எல்லாத்தையும் சேர்த்து கொடுப்பார். அதனால அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்க. யாரெல்லாம் நகை அடமானம் வச்சு மீட்க முடியாமல் தவித்துக் கொண்டிருந்தீர்களோ அத்தனை மிதுன ராசிக்காரர்கள் நகை அடமானத்திலிருந்து மீட்க போகிறீர்கள். அதுவும் இல்லாமல் இந்த 3ஆம் இடம் சொல்லக்கூடிய காலபுருஷனுடைய 3ஆம் இடமே மாமனார் வீடு. அப்போ நிறைய மிதுன ராசிக்காரங்க மாமனார் மாமியாருடைய ஆகச்சிறந்த அன்பை பெறப்போகிறீர்கள். இது வரைக்கும் டாமன் ஜெரியா ஓடிட்டே இருக்கு அப்படின்னா இந்த தடவைலாம் வந்து அது சூப்பராக இருக்க போகுது. ஸோ மிதுன ராசி குடும்ப தலைவர்கள் வந்து ரெஃப்ரி வேலை பார்க்க வேணாம் இந்த தடவை. அந்த அளவுக்கு ஒரு நல்ல டைம் பீரியடாக தான் இருக்கு குடும்ப உறுப்பினர்களை பொறுத்த வரைக்கும். செப்டம்பர், அக்டோபர், நவம்பர்லாம் இது வரைக்கும் நான் ஒரு இடத்துல இருந்தேன், என் ஒய்ஃப் ஒரு இடத்துல இருந்தாங்க, எங்கள் 2 பேருக்குமான ஒரு இணக்கமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய ஆட்களுக்கு எல்லாமே வந்து இளமை திரும்புதே அப்படின்னு இருக்க போது. ரொம்ப வந்து கணவன் மனைவிக்கான ஒற்றுமை அப்படின்றது இருக்க போகுது. நிறைய பேர் ஒன்று ரொம்ப சிம்பிள், நல்லா ட்ராவல் பண்ண போறீங்க, கம்யூனிகேஷன் ஸ்கில் இன்க்ரீஸ் ஆக போகுது, உட்காந்த இடத்துல இருந்து வேலை பார்க்க போறீங்க, இது வரைக்கும் வராத கடனெல்லாம் உங்களுக்கு வரப்போகிறது. வேலை அப்படின்ற இடத்துல நீங்களா நினைச்சாதான் ஏதோ ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணிக்க போறீங்க. உடல்நிலையில் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கொள்ள போறீங்க. இது மட்டும்தான் இந்த புத்தாண்டில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நடக்கக்கூடிய பொது பலனாக இருக்க போகிறது. அதை தாண்டி ரொம்ப குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா பார்ட்னர்ஷிப் அப்படின்ற இடத்தில் ஒரு புதிய தொடக்கம் ஆரம்பிக்க போகிறது. ஏன்னா 7ஆம் இடத்திற்கு அந்த குரு பார்வை அப்படின்றதே அங்கே உட்காந்து என்ன பண்ண போறேன்னா உங்களோட 7ஆம் வீட்டை டைரக்டா பார்க்க போறேன். 7ஆம் இடம் அப்படின்றதே வந்து ஸ்பௌஸ், 7ஆம் இடம் அப்படின்றது சமூகம், 7ஆம் இடம் அப்படின்றது பார்ட்னர்ஷிப். அங்கே குருவோட பார்வை விடுகிறதுனால பார்ட்னர்ஷிப் மூலமாக ஒரு வியாபார விருத்தி பண்ணலாம். இது வரைக்கும் சிங்கிளா பண்ணிட்டு இருந்தா இனிமேல் பார்ட்னர்ஷிப் போட்டு பண்ணலாம் அப்படின்ற மாதிரியான சூழல். ஆனால் ஒன்று மட்டும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, நான் வந்து ஒரு உத்தரவாதத்தோட சொல்லுவேன், இது வரைக்கும் பார்ட்னர்ஷிப் கிடப்பாங்க, மக்கள் கிடப்பாங்க. அங்கே நல்லவங்களா கெட்டவங்களான்றது ரொம்ப முக்கியம். நம்மளை ஏமாத்திட்டு போவாங்களா, இல்லை பாதியிலே வந்து பணத்தை ஆட்டையை போட்டு போயிடுவாங்களா, நம்மளை மாட்ட வச்சுட்டு போவாங்களான்னு தெரியாது. ஆனால் இந்த தடவை குரு அப்படின்னாலே சுபத்துவம் தானே, அவர் மூலமாக வரக்கூடிய பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல முன்னேற்றத்தையும் நல்ல பணத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு பார்ட்னராக உங்களுக்கு வருவார். அப்போ நல்ல நம்பிக்கையுடைய ஆட்கள் கண்டிப்பாக மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த தடவை ஒரு பார்ட்னராக வருவதற்கோ, இல்லை இந்த தடவை ஒரு திருமணம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா உங்களோட ஸ்பௌஸாக வர்றதுக்கோ, உங்களை புரிஞ்சுக்கக்கூடிய ஸ்பௌஸாக வர்றதுக்கான வாய்ப்பெல்லாம் பயங்கரமாக இருக்குது. ஸோ சமூகத்தில் பயங்கரமான மகிழ்ச்சி, அந்தஸ்து, கௌரவம் எல்லாம் கிடைக்க போகுது. வீட்டில் மதிப்பு, மாமியார் வீட்டில் மதிப்பு, சமூகத்தில் மதிப்பு, வேற என்ன வேணும்? பிளானட் வந்து மீனத்தில் உட்காந்து உங்களை வந்து இயக்கிட்டு இருக்கு. ஸோ சூப்பராக இருக்குங்க. கவலைப்படுறதுக்கெல்லாம் மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒன்றுமே இல்லை. கர்மம் சனி அங்கே வந்து நிற்கிறாரு. ஸோ அதனால தயவு செஞ்சு தெரிஞ்சும் தெரியாமலும் யாருக்கும் என்ன துரோகமும் பண்ணாதீங்க. எப்பயுமே மிதுனம் வந்து நான் சொன்ன மாதிரி கால்குலேஷன் மைண்டில் தேவைதான்.
நீ என்ன கொடுத்தா நான் என்ன கொடுப்பேன் அப்படின்ற மாதிரி யோசிக்கிறதெல்லாம் கரெக்டு தான். அடுத்தவங்க அதை சுயநலம்னு சொன்னால் கூட சொல்லிட்டு போட்டோம், நம்மளுக்கு அதுக்கு பிரயோஜனம் இல்லை, எனக்கு ஏதாவது வந்துச்சு அப்படின்னு யோசிக்கிறது தான் மிதுனம். இருந்தாலுமே டூயல் மைண்டாக நீங்கள் இருக்கீங்கல்ல, ஒரு பக்கம் நல்லவன் ஒரு பக்கம் ரொம்ப நல்லவன், இந்த மாதிரி 2 பேரோடய நீங்கள் வந்து இயல்பாகவே சுற்றிட்டு இருக்கிறனால இந்த தடவை தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் தப்பு பண்ணீங்க அப்படின்னா அதற்கான தண்டனையை கொடுப்பதற்கு சனி ரெடியாக இருக்கார். அப்போ நீங்கள் யாரும் ஏமாத்தாதீங்க, ஏமாத்துறவங்க யாரும் உங்ககிட்ட வரப்போகிறது இல்லை. அப்போ அதிக லாபம் வரணும் அப்படின்ற மாதிரி குறுக்கோளில் எதையாவது ஈடுபட்டீர்களேனால் அந்த இடத்தில் தொழில் அப்படின்ற இடத்துல ஒரு பெரிய செக் வைக்கிறதுக்கு சனி அங்கே ரெடியாக இருக்காரு. அதை மட்டும் கொஞ்சம் கவனத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, சூப்பர். இந்த தடவை நான் என்ன பண்ணால் என்னுடைய இந்த வருடம் நீங்கள் சொன்ன விஷயம்லாம் நடக்க போக்கு ஒரு நம்புறது அப்படின்ற மாதிரி கேள்வியெல்லாம் நீங்கள் கேட்டீங்கன்னா மிதுனமே அப்படி தான் பேசும். அப்போ கேட்டோம் அப்படின்னா கண்டிப்பாக திருவண்ணாமலை கிரிவலம் உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஏன்னா 3ஆம் இடத்துல கேது வருதுன்றது நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் முயற்சி ஸ்தானத்தில் கொஞ்சம் அப்படி இக்கு வைக்கிற மாதிரி. அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னா, உண்மையே சொல்லட்டுமா, ஹானஸ்ட்டாக சொல்லணும் அப்படின்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பருக்குலாம் அடுத்து இந்த கரெக்டாக ஆகஸ்ட்லேருந்து டிசம்பருக்குள்ளே இருக்கிற மாதத்தில் அப்படியே குரு அதிச்சாரமாக கடகத்தில் போய் உட்காருவார். அப்போ உங்களுடைய 2ஆம் வீட்டில் வந்து குரு உட்காருவார். பயங்கரம். அந்த டைம் தான் சூப்பர். காசு, பணம், துட்டு, மணி, உங்களுடைய பேச்சுக்கான மரியாதை, உங்களுடைய செயலுக்கான அங்கீகாரம் எல்லாம் கிடைக்க போகுது. சூப்பராக இருக்க போதுங்க, கவலைப்படுறதுக்குலாம் எதுவுமே இல்லை. திருவண்ணாமலை கிரிவலம் உங்களுக்கு ஆகச்சிறந்த நற்பலனை கொண்டு வந்து கொடுப்பதற்காக இருக்குது. வருடத்தில் ஒரு முறையாவது போயிட்டு வந்துடுங்க. போயிட்டு அந்த 3 வாக்கு நீங்களாச்சு நிலாவாச்சு போயிட்டு ஒரு 3 வாக்கு போயிட்டு வந்தீங்க அப்படின்னா அதுவே உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து சேர்க்கும். ஓகே, என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? கண்டிப்பாக ஸ்கை ப்ளூ கலர் உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த தடவை வந்து மிதனராசிக்காரங்களுக்கு ஸ்கை ப்ளூ கலரும் ஒரு மாதிரி லைட்டாக அந்த டெக்ஸ்பைஸ் ப்ளூன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரியான க்ரீன் கலரும் உங்களுக்கு மிகச்சிறந்த லக்கி கலராக இருக்கும். நம்பர் 1 உங்களுடைய ஃபேவரட் கலராக இந்த தடவை இருக்க போகுது. அதுவே உங்களுக்கு ரொம்ப நல்ல ஏற்றத்தை கொடுக்குது. நிறைய பேர் இந்த ஏஞ்சல் நம்பர்லாம் பார்க்க போறீங்களோ அப்படிதான் தோணுது எனக்கு. 111, 555, 333 இந்த மாதிரியான ஏஞ்சல் நம்பர் பார்க்க போறீங்க. பிரபஞ்சத்துடைய ஆகச்சிறந்த அருள். ஏன்னா 10ஆம் இடம்னே கர்மம்னாலே பிரபஞ்சத்துடைய தொடர்பு. ஸோ பிரபஞ்சத்துடைய அந்த யூனிவர்சல் நம்பரு, அந்த ஹீலிங் எனர்ஜி இதெல்லாம் ரிசீவ் பண்ணக்கூடிய ஆட்களாக இந்த தடவை மிதுனராசிக்காரர்கள் இருக்க போகிறீர்கள். தொட்டதெல்லாம் துலங்கக்கூடிய வருடமாகத்தான் இந்த விசுவாச வருடம் இந்த 4 கிரகங்களுடைய கோச்சார பலன்படி இருக்க போகிறது. ஏதாவது 1-2 மிஸ்மேட்ச் ஆகுது அப்படின்னா கூட உங்களுடைய நேட்டரல் ஹாரோஸ்கோப்ல ஏதாவது ஒரு சின்ன மைனஸ் இருக்கும். அது கூட நான் சொன்ன இந்த வழிபாட்டின் மூலமாக அதை சரி பண்ணிக்க முடியும். சிவன் அருளாலே உங்களுடைய சிந்தைகள் அனைத்தும் தெளிவாகி நீங்கள் நினைக்கிற பணத்தை அப்படியே உங்களுக்கு கொண்டு வந்து பிரபஞ்சம் கொடுக்கட்டும். அதற்கு மீனாட்சியும் அருள் புரியட்டும். சூப்பராக இருக்கு மிதுன ராசிக்காரர்களுக்கு.